ஒருத்தவங்க உங்களை சரியான முறையில நடத்தாம உங்களை பயங்கரமா ஹர்ட் பண்ணி பேசியோ நடத்தியோ அதுக்கு அவங்க சாரி கூட கேட்காம அடுத்தே வந்து ஒண்ணுமே நடக்காத மாதிரி நார்மலா பேசி நீங்களும் அவங்கள்ட்ட நார்மலா பிஹேவ் பண்ணணும்னு எதிர்பார்க்கறாங்கன்னா ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இது அவங்க தெரியாம பண்ணல. ஒருத்தவங்க உங்களை ஹர்ட் பண்ணத ஒரு பொருட்டாவே எடுத்துக்காம இவங்கள்ட்ட போய் நார்மலா பேச திரும்ப நார்மலா பேச வேண்டியதா என்ன இப்ப உங்கள்ட்ட சாரி எல்லாம் கேட்கணுமா அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா ஐ திங்க் தே டோன்ட் ரெஸ்பெக்ட் யூ ஆர் வேல்யூ யுவர் ரிலேஷன்ஷிப் இன் தேர் லைஃப். இது அவங்க தெரியாம ஒண்ணும் பண்ணல. நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன்றதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அதுக்கான பொறுப்பை நான் எடுத்துக்க விருப்பப்படல. நீ உன்ன அவ்வளவு பெரிய ஆளால உண்ட சாரி கேட்க அதனால நான் உங்கள்ட்ட நார்மலா பேசுறேன் பத்தியா அதுவே நான் உனக்கு மன்னிப்பு கேட்டதுக்கு சமம் தான் அப்படின்னு உங்களுக்கு இது போதும்னு அவங்க மைண்ட்ல நினைச்சுக்கிறாங்க. சோ அவங்க ஹர்ட் பண்ணதை தாண்டி அவங்க லைஃப்ல வாட் வேல்யூ யூ ஹோல்ட் அவங்க உங்களை எந்த அளவுக்கு மதிக்கிறாங்க அப்படிங்கறது இது காட்டுது. சோ நெக்ஸ்ட் டைம்ல இருந்து ஒருத்தவங்க உங்களை ஹர்ட் பண்ணிட்டு அதுல கஷ்டப்படுத்திட்டதுக்கு அப்புறமா சாரி கேட்காம அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காம மன்னிப்பு கேட்காம அவங்க அதை கடந்து போய் நார்மலா உங்கள்ட்ட கான்வர்சேஷன்